ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணோம், குட்டை எப்போ வடியணும். ஆனால் வடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நாங்கள் அந்த குட்டையில் என்ன இருக்குதுன்றத சோதனை பண்ணுறோம். கொக்கு கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடும் போல, உங்கள்கிட்ட தப்பிக்க வரண்ணா எப்படியா அள்ளியில் போடுறீங்களா? டே அந்த போட் ஏன் அப்படி திட்டுற அடிச்ச வாயிலே கட்டி பிடிச்சாலே போதா. ஏன்னா அவன் மாமி வெளியே ஊற்றி போயிடாங்க. போடுறான் ஓட்ட சட்டியோட போடுறான். மீன் பிடிக்க போறன்ற பேச்சு எடுத்த உடனே ஓடி போச்சு. நமக்கு இடம் விட்டுட்டு ஓடி போச்சு. அது மக்களுக்கு வணக்கம் வைங்க. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து காரைக்குடியிலேருந்து திருச்சி போகிற ஹைவேஸில் பக்கத்தில் வெள்ளவெட்டி சித்தர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளம் இருக்குங்க. அந்த பெரிய குளத்தில் பெரிய பெரிய மீனெல்லாம் நேற்று நைட்டு நாங்கள் பார்த்தோம். அதை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணோம், குட்டை எப்போ வடியணும். ஆனால் வடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நாங்கள் அந்த குட்டையில் என்ன இருக்குதுன்றத சோதனை பண்ணுறோம். நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குற மக்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்துல தாமரை கிழங்குல 65 பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம தோண்டி. கண்டிப்பாக அவ்வளோ பெரிய குட்டைங்க இது. இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராசி உள்ளவங்களாம் இறங்குங்க. இவன மாதிரி ராசி இல்லாமல் எல்லாம் முதல்ல கை வைக்க கூடாது. ராசி உள்ளவர் இப்போ தாண்டா இறங்கி பைக்கில் வேலையை முடிச்சுட்டு போனார். ரொம்ப இறங்கலாங்க, நிறைய அடிக்குது. மீனான்னு தெரியல. இதே நான் சொல்லிடுறேன், கொஞ்ச நேரத்தில் காலில் கடிக்குதா பார்ப்போம். சின்ன குட்டானா மீன் இருக்குண்ணா. மீன் இருக்குண்ணா. மீன் தான் இங்கே பாரு அடி. வரண்ணா இருண்ணா இந்த வரண்ணா. நல்லட்டான்டா. இந்த வரண்ணா மீன் தான்டா. என்ன மீன் பார்த்துருமா? இல்லை நத்தையை பிடிச்சி வச்சிருக்கேன். துள்ளி குதிச்சுட்டோ. ஊராஞ்சி பாருண்ணா, சூப்பர் மீன். அசரண்ணா அம்மான் டேஸ்ட்டாக இருக்குண்ணா. உங்களோட பெருசாக பிடிச்சாரா? தம்பி காலுக்கிட்ட வேற அடிக்குது. இதை வந்து நம்ம இப்படி பிடிக்கிறதா வேஸ்ட். 2 பேர் இறங்க நான் பொறுக்கிறேன். கிணத்துலையோ குட்டையிலையோ இறங்குறோம்னா அதோட ஆழத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு உசுருக்கு உத்தரவாதம். இங்கெல்லாம் அவ்வளோ ஆளெல்லாம் இல்லைடா தம்பி. ரொம்ப பில்டப் கொடுக்காங்கடா. வெளில போயிட்டே இருக்கா உள்ள. இந்த குளத்தோட ஆழத்தன்மை தானே. நல்லா விளையாடுறீங்கடா. இது 2 இருக்கு. ஐயோ நான் உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா, உட்காந்து கொண்டோ சென்று திரும்பி மட்டும் வீடியோ எடுத்துறாதீங்கண்ணா. ஏன் போட்டோ எடுக்கலாம்ண்ணா. அப்படியா? ஏடா நல்ல சட்டி போட்டு வர பட்டியாடா. குளத்துல மீன் பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கு. இப்போ வழக்கம் போல் எப்பயுமே பண்ணுற மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்னா மீன் சூப்புண்ணே. மீன் சூப்பா? மீன் சூப்பா தம்பிக்கு. வாய் உள்ள வச்சு கட்டிக்கிற அளவு மீன் ஒன்றும் இல்லை. பெரிய மீன் சின்ன சின்ன மீனாக இருக்கு. நம்ம மீனோட ரசனையை மட்டும் எடுத்து அப்படி சூப் அடிக்கிறோம். உறிஞ்சிடுறீங்க. ஆமாம். இந்த தண்ணியில் வச்சிடலாமா? என்ன தம்பிக்கு இடத்த மாற்றிட்டீங்க? அந்த குட்டையில் பார்த்தா கொஞ்சம் ஆழமாக இருந்ததா? இது ஆழமே இல்லை. கையை வச்சு அப்படியே தடவன உடனே கிடைக்குதுண்ணா கையில். என்ன மீன்? அதே மீன் தானே? இல்லை, ஜிலேபி கிடைக்குதா? குழம்பே வைக்கலண்ணா. பயங்கரமான மீன்லாம் இருக்குது. பட்டையாக இருக்கு. ஆனால் அது வந்து ஜிலேபி மீன். எங்கே போனம் எங்கடா ஓடுறேன்? கொக்கு கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடும் போல, உங்கள்கிட்ட தப்பிக்க வரண்ணா எப்படியா? பாத்தியா? ஏய் இத்தனை வச்சிருக்கேன் பாரு. ஏடா அள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. போடு. அள்ளியில் போடுறீங்களா? டே போடு. பரவாயில்லையே. எப்படியா? இன்னைக்கு வெறுங்க இடம் தான் போகிறோன்னு நினைச்சேன். தாண்டா பிடிச்சின்னு வந்தேன். தாண்டா குட்டி சரி தண்ணி கம்மியாக இருக்கேன்னு வந்து பார்த்தா இங்கே பாருண்ணா. பாரு நம்மளுக்குள்ள பிடிச்ச பிள்ளைங்க வந்து புத்திசாலி ஆட்டுது. நம்மளுக்குன்னு விட்டுட்டு போயிருக்காங்க.
இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம குயிக்கா பிடிக்கணும்னா குறுக்க தடுத்துட்டு அப்படியே தண்ணி மொண்டு ஊத்தணும்னு வச்சுக்கா டக்குன்னு பிடிச்சலாம். இந்த குட்டியா அடுத்தது அந்த குட்டியா உடனே பிடிச்சலாண்ணா. எங்க விஜயா இருக்கிறதுல பெரிய எப்படியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க வருதுண்ணா. வந்தான் வேற லெவல்ல இருக்குது. நான் தாண்டா ஓட்டு யாருக்கு அடிச்சா நீங்க திரும்ப அடிச்சா சூப்பரா இருக்குடா. ஷாட்டு அவசரப்பட்டு கட்டிட்டுடா. அப்பா என்ன இவ்வளோ வச்சிருக்கு கையில. ஒரே இடம் தான். ஒண்ணு ஒண்ணா பொறுக்கிறதோட மொத்தத்தை அல்றோண்ணா. மொத்தத்தை அல்றீங்க. ஆமா பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இனிமே தான் ஆரம்பம். எல்லாம் வந்து சின்ன வயசுல எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போதே. எலிமெண்டரி ஸ்கூல்லையா? ஆமா 5வது 6வது ஒண்ணுல இருந்து 5 வரையிலும் அதான் எலிமெண்டரி ஸ்கூல். எனக்கு இங்கிலீஷ் தெரியும். தெரியும், எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அப்போ வந்து இந்த மாதிரி குட்டையை பார்த்து ஆறு பார்த்து இறைச்சி பிடிச்சி சமைக்க சொல்லி சாப்பிட்ருவோம். இந்த ஞாபகம் வந்துட்டு அன்னைக்கு இந்த ஆத்தங்காரிய கேட்டு பாரு நடந்த கதை அது சொல்லும். அந்த சோள காட்ட கேள்வி பாரு சோடி பிடிச்ச கதை எனக்கு தெரியும். ஏய் இது எங்க ஏரியாடா? முதல் தடவை இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க நீங்க. லொகேஷன் மாறுதோ. தண்ணி வத்தணும் ஈஸியா பொறுக்கிறாரு அவரு. அவரு பொறுக்கிறதுல ஃபேமஸ்ண்ணா. டக்கு டக்கு டக்குன்னு பொறுக்கிச்சா. இங்க பாருங்க பெருசு. சின்னதுங்க. பாருங்க அந்த கண்கொள்ளா காய்ச்ச பாருங்க. கண்கொள்ளா காய்ச்சி பாருன்றா. அதான் மண்ணு வச்சு அடுத்துனா எப்ப பார்த்தாலும் மாடுற எனக்கு தூங்கினே இருக்கிறான். அதுதான் மண்ணை வச்சு அடிச்சு விட்டாச்சு. ஒரு எவ்வளவு கிடக்குடா அப்பா? ஒரு வாருக்கு 4 மீனாவது வருதுடா. செம மீன் இருக்குண்ணா. இங்க பாருண்ணா கொசன்னு இருக்குண்ணா. கை ஃபுல்லா மீனா வச்சிருக்காடா. ஏய் அவளை எத்தனை தடவை குளிப்பாட்டுவ? எப்படி குளிப்பாட்டாலும் உன் கலர் வரமாட்டான்டா. அந்த மாதிரி ஒரு ஜாலியா இருந்தது. அந்த வாழ்க்கையெல்லாம் இல்லைன்ற இப்போ. அதை இப்போ என்ஜாய் பண்ணிக்கிறோம். என்ஜாய் பண்றேன். என்னடா மல்லாட்டை பொறுக்குறது? அதான் மல்லாட்டை பொறுக்கு போயிட்டு இருக்கான் பாரு. அங்க பாரு காலியே கிடைக்குது. ஓ அருமையான மீன். கடிக்கூடாத இடத்துல போய் கடிக்குது. நானும் கடிக்கூடாத இடத்துல கடிக்குதா? சமையலில் மட்டும் மாஸ்டர் மீன் பிடிக்கல மாஸ்டர் ஆகிட்டாருப்பா. எவ்வளோ கொட்டுறோம் பாருங்க. நம்ம கிட்ட மீன் பிடிக்கிறதுக்கு இடுப்பு பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ஆள் இருக்குடா. அது சுழிக்குது இல்ல வயிற்று ஊறத்துக்கு இடுப்பு பிடிக்க அப்படி ஊற்றுக்கு யாரு? நான் தான். இங்க பாரு இதுதான் இருக்கிறதுல பெரியவன். ஒவ்வொரு தடவை இது இதை சொல்ற பாரா வாயில் அடிக்குதுரா. இங்க பாருண்ணா என்ன எப்படி எங்கடா வர்றேன்? இதானே தம்பி கச்சக்கருவாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இதுல 2 வகையான மீன் இருக்குண்ணா. சிலேபி இருக்கு, கச்சக்கருவாடுன்னுவாங்க. அது இருக்கு. எல்லாமே இருக்குதுண்ணா. உனக்கு எது வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். காலையில் இன்னைக்கு என்னென்ன சமையல் அப்படின்னா தம்பிட்டு சொன்னேன். இன்னைக்கு எல்லாமே சைவம்டா தம்பின்னு. ஆமா சொல்லிட்டு இருந்தீங்களே. எல்லாம் சைவம் தான். டெய்லி தானே அசைவம் சாப்பிட்றோமே அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம பார்த்தோம்ல இந்த குட்டைக்கு காலையில போயிடலான்னு. காலையில வந்து வரையுமே வேட்டை கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சூப்புன்னு ஆரம்பிச்சோம். இப்போ குழம்பு ஆயிடுச்சு. அடுத்து குழம்பு ஆயிருக்கு. இன்னும் பெருசா கிடைக்கிற மீன் பொறுத்து வறுவலா மாறும். சூப்பும் குடிக்க மாட்டேன், குழம்பு சாப்பிட மாட்டேன். ஆனா இந்த மாதிரி மீனெல்லாம் வறுத்தா சாப்பிடுவேன். இப்போ உங்களுக்காக வறுவல் வேறையா? ஆமா உங்களுக்காக வறுவலுக்கும் பிடிக்கிற மாஸ்டர். இங்க பாருங்க மாஸ்டர் பெருசா வறுக்கிறதுக்கு மீன் பெருசா எடுத்துட்டியா? என்ன பாக்கெட்ல கொண்டு வச்சிருக்கீங்க? பாக்கெட்ல என்னென்ன விற்பாங்க, நீ என்ன வைக்கிற? அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இது வேறையா? முள்ளண்ணா அந்த சைடு மீன் வைக்க இடம் இல்லைண்ணா.
தடவி பிடிச்சதுங்க. இது பொறுக்குனதுங்க. அப்பா ஒரு வேட்டை தான், சரியான வேட்டை தான் ஜாங். எவ்வளோ அல்றா இருப்பாரு பாரு. என்ன தம்பி, குளம் வத்துற வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பீங்களா? இல்லைண்ணா, மீன் சூப்புக்கு தேவையான மீனை பிடிச்சாச்சு. அடுத்தது குழம்புக்கு தேவையான மீனை 2வது குட்டையில் இறங்குறோம். அதுக்கு இந்த தண்ணியை லைட்டாக வடிகட்டுறோம். நான் மீன் பிடிக்கிறதுக்குன்னே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துக்கிறேன். அவர் எப்பவுமே இப்படிதான் இருப்பார். பாடிக்கடா ஏன்னா ரோப்ப வரி வர வந்தானே எவ்வளோ சீக்கிரம் பிடிச்ச பார்த்தியா? இந்த உனக்கு தான் அந்த மீன் சரியா இல்லாதவா இருக்கு. அப்படியே கீழே போடுறான். உனக்கு தான் நல்லா தானே சம்பாதிக்கிறாரு. சம்பளம் எல்லா சம்பளம் தான் கொடுக்குறீங்க. ஆமா, நல்லா எங்க சம்பாதிக்கிறாங்க? கஷ்டப்பட்டாதான் சம்பாதிக்கிறாங்க. நல்லா இருக்கும்போது நான் என்ன சம்பாதிக்கிறேன்? புரேட்டா போட்டு சட்டி கூட வாங்க காசு இல்லைன்னு கேட்குறாங்க. காத்து வர மாட்டேங்குது. அதுக்காக நேத்து போய் புது ஃபோன் வாங்கிட்டு வர 12,000 ரூபாய்க்கு ஒரு ஜட்டி. என்னடாச்சு உள்ள போயிடுச்சா? புள்ள பூச்சிண்ணா. மறுபடியும் புள்ள பூச்சி போட்டு போகுது மாமா. ஏஞ்சிருப்போமா நல்லா புரியா மாப்பிளா? சிங்கம் மாரி ஒரு மீனை பிடிச்சிருக்கு பாரு. சிங்கம் எப்படிச்சா? அது வேண்டாம் பாரு எப்பா பாருடா மீனை பாருடா. தம்பி விட மாட்டீங்க. 2வது குட்டை. போனா வராது, பொழுது போனா கிடைக்காதுண்ணா. பொண்ணா? போச்சுன்னா அவனே இருக்க மாட்டாங்க. 6 மணிக்கு மேலே அவன் அவதாரமே தனி. பெரிய மீனா பிடிக்குங்க தம்பி? ஆமாண்ணா, பெருசா மட்டும் பொறுக்குறோம். பட்டா இருக்குண்ணா. வரும்போது சின்ன மீன் கிடைச்சாலே பெரிய விஷயம் நினச்சிங்க. இப்போ பாருங்க, மாமா பிடிச்ச மீனை விட்டுட்டு மாமா. பிடிச்ச மீனை விட்டுச்சா? மீன் தானே விட்டா. வாழ்க்கையை விட்டுட்டு உட்காந்துருக்கான். மீனை விட்டு பற்றி பேசிட்டு இருந்தாலும் அவன் என் மச்சான். நீ மதுரையில இருந்து வந்து என் காலம் அச்சோ. பெரிய மீன் கிடைச்சாலும் சின்ன மீன் விட்டாங்க. மிதிச்சிட்டு போறாரு வீல. அந்த அளவுக்கு விளையாடுறாங்க. மீன் சின்னதா இருந்தாலும் சுவை குறையாது. மீனை விட்டுட்டா இல்லடா, உளுத்தூர்பேட்டைக்காரில் இப்படி ஆயிடுச்சு நிலமை. தேவையான பொருள் எல்லாத்தையும் வைக்கிறோம். ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சுனா எப்படின்னா? கட்டி பிடிச்சாலே போதா? ஐயோ ஏன்னா அவன் மாமே வெளியே ஊற்றிட்டு போயிடாங்க. ஓடுறான், ஓட்ட சட்டியோட ஓடுறான். எப்பா முடியும்ப்பா போடா. அதான் இன்னும் கொஞ்சம் சேர வரி அப்பிட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸே தேவையில்லை உனக்கு. என்ன தம்பி பிடிச்சிட்டீங்களா? இல்லைங்க, குளிச்சிட்டீங்க. இப்போ வந்து நம்ம 3 வகையான சமையல் பண்ண போகிறோம். 3 வகை. ஒன்று மீன் சூப்பு, மீன் குழம்பு, மீன் 65. என்ன சேத்துல முக்கினதுனாலே இவங்க 3 பேருக்கும் ஒன்று செய்யணுங்க. தம்பி அவன் கிராமத்துக்காரன், கிராமத்து முறையில் மீன் குழம்பு. அவரு சிட்டிக்காரங்க 65வா? நடுவில் இருக்காரு பார்த்தீங்களா? சூப்புன்னு ஆரம்பிச்சாரு. ரோட்டு கடை சூப்பு. சூப்பு நீங்களே வைக்கிறீங்க? ஆமா. இப்போ மாஸ்டருக்கு ரெஸ்ட் அன்னைக்கு. மாசம் ரெஸ்ட். ஆமாம், அவ்வளோ மீன் பிடிச்சா இல்லை, கஷ்டமாக தானே இருக்கும். பயப்படாத, போது நட்டு பாரு பெருசா. ஏன் அப்படி திட்டுற? அடிச்ச வாயிலே. எங்க போனாலும் மத்தான வெளியே நம்ம ஆளு மீன் பிடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு போனோம், காலையில காத்தாலே வெளியே வந்தோம். 1 மணி நேரத்தில் அள்ளியாச்சு. 1 மணி நேரம். 1 மணி நேரத்துல அம்மா மீன் அள்ளியாச்சு. இப்போ என்ன பண்றோம்? மீன் எடுத்தது போக மிச்ச மீன் இருக்கா, அதுக்கு தண்ணி விடுறோம். ஃபஸ்ட்டு மீனையும் குளிப்பாட்டு உங்களையும் குளிப்பாட்டுங்க. என்ன ஜாங்க, மீன் வளர்க்க போறீங்களா? இல்லைங்க, ரக ரகமாக பிரிப்போம். சகதியை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டீங்க? சுத்தம் பண்ணியாச்சுங்க. இது அப்படியே ரக ரகமாக பிரிக்க போகிறோம். இந்த சைஸ் உள்ளவங்களாம் குழம்பா? இல்லைங்க, 65. 65. இவங்களாம் குழம்புக்கு ரொம்ப பொடியாக இருக்கிறதுலாம் சூப்பு. ரோட்டு கடை ஸ்டைலில் சூப் வைக்கணும்னு சொன்னாருங்க. அந்த இடத்துல வரவில்லை என்னதுங்களா சொன்னாங்க,
கிராமம் செய்கிறாங்களா நகரம் செய்கிறாங்கல்ல, அதே போல் எனக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப் வைக்க எனக்கு சொல்லி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டார். சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் மீன் சூப். மீனை சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு வந்துருக்கேன். காதெல்லாம் பண்ணாரு வந்து மூஞ்சி கழுவியே இப்படி இருக்குண்ணா. தங்கம் ஏங்கப்பா எவ்வளோ கிடச்சிருப்பாரு. ஒன்று மீன் சூப்பு, இன்னொன்று மீன் குழம்பு. மீன் 65 மீனை க்ளீன் பண்ணிக்குவோம். மீன் 65க்கு மீனை க்ளீன் பண்ணுறீங்களா? ம். ஓகே, எல்லா மீனையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ண பாருங்க. பசங்க எல்லாருமே மீன் பிடிச்சி ரொம்ப டயர்டாக இருப்போம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு எனர்ஜியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்புங்க. தேவையான பொருள் பாருங்கள். என்னடா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள பொருட்களை வச்சுருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் அதை சமைக்கும் போது சொல்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைச்சது குளத்து மீன். ஸோ அதில் என்ன அளவுக்கு சூடாகவும் சுவையாகவும் ஒரு எனர்ஜியாகவும் இருக்கிறதுக்கு தான் இந்த சூப். வெண்ணெய், கார்லிக், ஜிஞ்சர், கிரீன் சில்லி, பச்சை மிளகாய், ஆனியன். என்ன ஆனியன்பா? சோட்டா ஆனியன். சோட்டா ஆனியனா? ஆனியன், பிக் ஆனியன்ரா? பிக் சோட்டானா சின்னது. சின்ன. சரி சரி. டொமேட்டோ, டொமேட்டோ, தக்காளி, சில்லி பிளஸ், பதப்படுத்தின காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி தழை, தெரியலடா பேரு, கோரியண்டர் லீவ்ஸ், சால்ட், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, மிளகுத்தூள். இங்கிலீஷில் தான் தம்பி ஆரம்பத்தில் சொல்லு. பிளாக் கோல்டு. அது ரைட்டு. என்ன பேர்? அது பேர் இங்கிலீஷில் அதானா பெப்பர். இதுக்கு பேர் வந்து என்ன தெரியுமா? ஐஸ். ஐஸா? ஃபிஷ்னா கண்ணு. ஃபிஷ் அது ஐஸ்ன்றியா? ஆமாடா, ஃபிஷ்ன்றத மாத்தி ஐஸ். ஐயோ. வாட் ஃபிஷ்? ஃபிஷ், ஸ்மால் ஃபிஷ். தேவையான பொருட்கள் வச்சிருக்கோம். இது நம்ம எப்பவுமே நம்ம கிச்சன்லயோ இல்லை நம்ம சமையல் அறையிலோ இருக்கக்கூடியதாங்க. இதுல வந்து அவங்க செலரி சேர்ப்பாங்க. செலரியா? எவ்வளவு மாசம் செலரியா? வார சேலரி. நான் சொல்றது செலரி. செலரி, லீக்ஸ், ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், இந்த மாதிரி பொருட்கள்லாம், வெங்காயத்தாள் இந்த மாதிரி எல்லாம் சேர்ப்பாங்க. சைனீஸ் கேபேஜ் சேர்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துல ரெஸ்டாரண்ட்டை கொண்டு வரோம். காமெடியன் வந்து ஹீரோவை நடிக்கிறாங்க. ஹீரோ வந்து காமெடியன் நடிக்கூடாதான். அடிக்கலாமே. இப்ப இன்னைக்கு நான் அதை செய்ய போறேன். காமெடி தான் செய்யணுன்றது இல்ல, சமையல் புரியுதா இல்லையா? சிசின்னு செய்யலாம். இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு சூப் வச்சு குடுக்குறேன்னா முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்குறேன். வெண்ணெய் இருக்கிறோம். வெண்ணெய் சேர்த்துட்டீங்க. வெண்ணெய் சேர்த்தாச்சு. அடுத்து என்ன சேர்க்க போறீங்க? அடுத்தது வந்து ஒண்ணு யோசிக்கிறீங்க. இஞ்சி எடு. இஞ்சி இஞ்சி எடுத்துறேன். இஞ்சி அப்படி இல்லைண்ணா, வெங்காயம். வெங்காயம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட். ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட். நீ அப்படியே சொல்ற. நான் இஞ்சி சேர்த்துக்கிறேண்ணா. இது எத்தனை பேருக்கு சூப்புன்னு சொல்லவே இல்லை. சூப்பா அலைஞ்சு கிழிஞ்சு பிடிச்ச 5 பேருக்கு தானே. நம்மளுக்கு மட்டும்தான் சூப்பு. மக்களுக்கு அளவு சொல்ல மாட்டீங்க. மக்களுக்கு வந்து அளவு சொல்றோம். இந்த சொல்றோம். நான் அடுத்ததா பூண்டு போட்டுக்கிறேண்ணா. பூண்டு சேர்த்துங்க. ஆமாண்ணா. வெட்டி வச்ச கிரீன் சில்லி. கிரீன் சில்லி சேர்த்துக்கிறோம். அடுத்ததா வந்து பெரிய வெங்காயம் பொட்டி பொட்டியா வெட்டிருக்கு. கட்டிங்க பார்த்தாவே தெரியும் யார் கட் பண்ணிருப்பாங்கண்ணா. போட்டு வரண்ணா வெங்காயம். பாத்துங்க, உங்களே வெங்காயம் போடுறோம். 100 ml வெண்ணெய், ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி, ஒரு 75 கிராம் அளவுக்கு பூண்டு. காரணம் என்னன்னா நம்ம சேர்க்க போறது கம்மா மீன். அதோடைய கவுச்சி வாடை இல்லாம இருக்கிறது இஞ்சி பூண்டு. அடுத்து பார்த்தோம்னா ஒரு 4 பச்சை மிளகாய், பெரிய சைஸ்ல 2 வெங்காயங்க. இதுதான் அவர் எடுத்து கொடுத்தாரு, நான் வெட்டினேன். சரியா சொல்லிட்டாங்க. கரெக்டா சொல்லிருக்காருண்ணா. சூப்புக்கு வந்து மீன் சேர்க்கறோம் இல்லையா, அதனால வந்து இதெல்லாம் வெட்டி வச்சிருக்கு. கண்ணாடி பதத்துல ஏன் எடுக்கிறேன்னா மென்னு சாப்பிடும். சூப் சாப்பிடும்போது மென்னு சாப்பிட்டாதான் அதோட சுவைகள் கொடுக்கும். மென்னு சூப் சாப்பிடும், மென்னு சாப்பிடும். முதல் நீ தான்டா. இல்ல தம்பி என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியமான பொருட்கள். அதே மாதிரி சாப்பிடணும். என்னென்னு சொல்லணும்னா, ரெஸ்டாரண்ட்ல எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மீனுங்களா எடுத்து அதை வேக வச்சு அந்த தண்ணியை சேர்ப்பாங்க. ஸ்டாக் வாட்டர் அப்படின்வாங்க இல்லையா, அந்த தண்ணி சேர்ப்பாங்க. தம்பி எந்த தண்ணி சேர்க்கிறாரு? ஒரு 3 தக்காளி சேர்த்து வரேன். நம்ம சைனீஸ் ஐட்டம் சூப்னாவே சைனீஸ்லாம் வந்து பச்சை காய்கறியை தான் சாப்பிடுவாங்க, அதிகமாக விரும்புவாங்க. அதனால வந்து எதுவுமே நம்ம அதிகமாக
வதங்க விட்டாத, பக்குவத்துல எடுத்து அப்படியே நறுக்கணும். வாயில் தட்டு போடுற மாதிரி போடுறேன்னா சில்லி பிளஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதுல வந்து ஒரு 3 வகையான காரம் சாப்பிட்றோம். ஒரு கிக் அப்படி எப்படியா அப்படி சாப்பிட்டோம்னா அப்படியே இன்னொன்று அப்படியே கிக்கா இருக்கும் பாரு. தம்பி சூப்பு குடிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ எனர்ஜியா இருக்காரு பாருங்க. அது இன்னும் சூப்பு குடிச்சிட்டாருன்னா என்ன எனர்ஜி ஆயிடுவாரு. அதுக்காண்டி ஒரு 3 விதமான காரம். என்ன காரம்னா இஞ்சி 1, பச்சை மிளகாய் 2, சில்லி பிளஸ் சேர்த்துருக்கோம். இப்ப வந்து மல்லித்தலைய சேர்க்கிறோண்ணா. மிளகுத்தூள்ல காரம் இருக்காதா? ஆமாண்ணா, அப்ப 4 வகைண்ணா. நீங்க மட்டும் எனக்கு கேள்வி கேட்குறீங்களா? மல்லியை போட்ட உடனே வாசனை கிளம்பிடுதா? மல்லினாலே வாசனைடா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அஞ்சு பேருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோண்ணா. இப்போ வந்து அப்படியே ஒரு கொதி போடுறோன்னா, அந்த கொதி போடுறோன்னா சும்மா கிடையாது. எப்படி தெரியுமா? நாக்கில் எடுத்து அப்படி ஸ்பூனில் வச்சா சுருணும். சுருணும். அவ்வளோ சூடாக வைக்கணுமா? அந்த அளவு ஹீட் ஏற்றணும். இப்போ வந்து பார்த்தாக்கா தண்ணியாட்டம் இருக்குது சூப்பு. என்னடா இது தண்ணியாட்டம் இருக்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஹைலைட். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்தில் கரைச்சிக்கிறோண்ணா. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கா? இந்த நேரத்தில் இதை கலந்துக்கிறோண்ணா. கார்ன்ஃப்ளவர் போட்டதும் நீங்க எதிர்பார்த்த தடிப்பு வந்துருச்சு. ஆமாண்ணா, வந்துருச்சு. லைட்டா இன்னும் ஒரு கொதி வந்ததுன்னு வச்சுக்கோ, இஞ்சில உள்ள காரம் கிக்கு எல்லாமே அப்படியே சாறுலாம் அப்படியே அதில் புழிஞ்சு விட்டுரும். 3 வகையா நம்ம பிடிச்ச மீனை பிரிச்சு 3ஆவதா அந்த சின்ன மீனுங்களை இப்போ இறக்க போறாருங்க. மீன் இறக்கணும். கொதி வந்துருச்சு, மீன் இறக்கிறோம். ஆமாங்க, போடுங்க. நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த ஃபிஷ் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் தேவையான பொருள்ல இன்னும் ஒரு பொருள் நாங்கள் போடாத இருக்கோம். தேவையான பொருளை பார்த்துருப்பீங்க. ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டுறோம்னு நீங்கள் நினைக்காதீங்க. கவனமாக பாருங்க கடைசி வரலையும். அப்போதான் அந்த பொருள் சேர்ப்போம். வாசனை சூப்பராக வந்துச்சா? ஆமாம், வாசனை கம்மன்னு இருக்குங்க. இந்த கிட்டுக்கின்றீங்க உடையாதுங்க மீன். பாருங்க, உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை மாஸ்டர். அடாடாடாடாடா, மீன் சூப்பு எப்படி பாரி பாடுறாப்பா. கஷ்டப்பட்டு சமைச்சவருக்குங்க. அவரு காலையிலே சொன்னார் பிடிக்கும்போது, இந்த மாதிரி மீன்லாம் நான் சாப்பிடுவேன். இல்லை, வறுவல் தான் சாப்பிட்றோம். கஷ்டப்பட்டு சமைச்சார் இல்லையா? அது நீ சமைச்சு அண்ணனுக்கு தரேன்னு சொன்னல, அதான் உன் கையில கொடுத்தாருக்கா, நீ எடுத்து அண்ணனுக்கு கொடுத்துரு. ஐயோ, அப்படியா? அந்த மாதிரி அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு மக்களுக்கு இன்னைக்கு சொல்றீங்க. சொல்லணுமா? ஆமா, சொல்லிடுவோம். ஏன்னா எம்எம் சமைச்சது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. கடத்துட்டான் அதுக்குள்ளேயும். அந்த அளவு இருக்குது. சாப்பிடவே இல்லை. ஓ, இதான் அந்த லாஸ்ட் பொருளா? ஆமா, பெப்பர். நெஞ்சி சளியை போக்கக்கூடிய பெப்பர்னா. நெஞ்சி சளியை அகற்றக்கூடிய பெப்பரா? மீன் நெஞ்சா? நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் ரெஸ்டாரண்டே போனதில்ல. நீ போனது இல்லையா? அட பாவி, பெங்களூர் நானே உன்னை கூட்டு போயிருக்கேன்டா. ரெஸ்டாரண்ட் தட்டு தட்டா வாங்கி தின்னுட்டு போலேன்றான். சாப்பிட்டு சாப்பிட முடியாம அங்க உள்ள ஏழை மக்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். அது ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டல் இல்லை. சமீப காலத்துல நம்ம வந்து ஸ்ரீலங்கா போயிருந்தோம். கருப்பு கோழி, அதுதான் ரெஸ்டாரண்ட். ஓகேங்க, ஓகே. என்னோட வாசனை, அந்த மீனோட வாசனை அப்படியே கொதிச்சு அந்த விதமே வேறையா இருக்குண்ணா. யாருமே பார்க்காத சமையல் புது விதமாக நம்ம காட்டிருக்கோம் மக்களுக்கு. பார், மீன் அப்படியே எடுத்துக்கிறோம். உள்ளே இல்லைண்ணா, அப்படியே மென்று அப்படியே சாப்பிடலாண்ணா. மொத்த நறுகுணமும் மீனோட மொத்த சுவையும் அப்படியே உள்ள இல்லைண்ணா, முள் இருக்கு. நம்ம அதுக்கு தான் வந்து சூஸ் பண்ணி எடுத்தோம். எதுக்கு? சின்ன மீனாக பார்த்து சூப்பு போடுறணும். அதில் சின்ன மீனில் வந்து முள் வந்து அந்த அளவு திடம் இருக்காது. அப்படியே எடுத்து வச்சு மென்ன உடனே பல்லுக்கு மஞ்சிடும். ஆனால் சும்மா சூப்பராக இருக்குண்ணா. டேஸ்ட் வேறு லெவல்ண்ணா. இஞ்சி வெங்காயம் இந்த கடுகு சாப்பிடும் நல்லா இருக்கு. மீனோட சாப்பிடும் இந்த டேஸ்ட் அல்லது. யாருமே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி. பக்கத்தில் பாதி சூப்பராக இருக்குண்ணா. அப்படி இந்த 2 உதடும் ஒட்டும் போது அதோட டேஸ்ட் இருக்கு பாருண்ணா, சொல்ல முடியலண்ணா. சொல்றாரு, அதான் நீ எதை சொல்றீங்க தெரியல. தொண்டை கரகரப்பெல்லாம் இப்போ தானா பறந்துருதுண்ணா. பேசும்போதே தெரியுது. எங்களுக்கு டெய்லி விருந்து கொடுக்குறீங்க, அதுக்கு டைரெக்டாகவே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த காணொலியெல்லாம் ஒளிப்பதிவு செய்ததுனால தான் இப்போ என் கையில் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், எனக்காக எவ்வளோ ஸ்பெஷலாக மீன்லாம் அள்ளி போட்டுருக்காங்க பாருங்கள்.
டேங்க் மாஸ்டர் செஞ்சால் என்றைக்குமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். கிராமத்து முறையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த வெண்ணெய் சேர்த்துருக்காரு பாருங்க, அதனால தான் அதோட கவுச்சி ஸ்மெல் உண்மையிலே வரல. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் கிடச்சிச்சின்னா இது நம்ம கடல் மீனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடல் மீன் எடுத்திங்கன்னா கடல் மீனோட அந்த தலைகளை மட்டும் வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு அதோட சாரை வச்சு இந்த சூப் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், முள் இல்லாமல். மழை காலங்களில் இந்த மாதிரி சூப்பெல்லாம் எடுத்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா சுறுசுறுப்பாக சாப்பாடுறதுக்கும் சமையல் தான் இன்றைக்கி நம்ம காட்டியிருக்கோம். மக்களுக்கு பிடிச்சிருக்கணும் நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுத்து உங்களை நம்ப வைங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கட்டது கையில் வச்சால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து தாத்தாவின் மீன் குழம்போட உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில குடும்பம். நன்றி, வணக்கம்.